சின்னசாமி ஸ்டேடியத்தில் வந்து பெங்களூர் விளையாட போகுது. ஆர்சிபி வந்து சின்னசாமி ஸ்டேடியத்தில் விளையாட போகுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க 2 மேட்ச் விளையாண்டு 2 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல்லோட 2025 ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க தான் வந்து விளையாண்டோன்னா வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு போய் சென்னையும் வின் பண்ணியிருக்காங்க. 2 வெளி கிரவுண்டில் போய் வின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஓன் கிரவுண்டில் முத விளையாட போகிறாங்க. பெங்களூர் ஸ்டேடியத்தை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப குட்டி ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரென்மலைக்கு பஞ்சமே இருக்காது. பயங்கரமான ரென்மலை இருக்க போகுது. சேசிங் யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல் அளவில் வந்து அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன கேப்ல தான் வந்து வெற்றி தோல்வி வந்து நிர்ணயிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிக சிக்ஸஸ் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் இந்த பெங்களூர் ஸ்டேடியத்தில். ஆர்சிபி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி இதுவரைக்கும் நடந்த 17 வருட ஐபிஎல்ல வந்து இந்த அணி மட்டும்தான் வந்து பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி ஃபீல்டிங்கும் சரி எல்லாத்துலேயும் வந்து டாப்பாக இருக்காங்க கடந்த 2 மேட்ச்ல. இதுக்கு மேலே என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஜிடி பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்து நார்மலாகவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எப்பவுமே. ஜிடியோட பேட்டிங் லைனும் சரி பவுலிங் லைனும் சரி வெரி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆனால் சேசிங் வரும்போது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. பவுலிங் சரியாக போடலை, அதனால வந்து லாஸ்ட் மேட்ச் அவங்க வந்து தோத்துட்டாங்க. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆர்சிபி ஜிடி மேட்ச்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக எட்ஜ் ஆஃப் தி ஆர்சிபி தான் வந்து டாப்ல இருக்காங்க. ஆர்சிபிக்கு தான் அதிக அட்வான்டேஜ். ஓன் கிரவுண்டு, ஆடியன்ஸ் சப்போர்ட்டு, ரெண்டாவது வந்து நிறைய பிக் ஹிட்டர்ஸ் வந்து யார்கிட்ட இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி விட கம்பேர் பண்ணும்போது ஆர்சிபி கிட்ட இருக்காங்க. கோலி வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாருங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். இந்த கிரவுண்ட்ல யார் அதிக சிக்ஸஸ், யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி அதிக சிக்ஸர் அடிக்கிறவங்களோ செகண்ட் பேட்டிங் பண்றவங்க அவங்க அடிச்ச சிக்ஸரை விட அதிகமாக அடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக யார் அதிக சிக்ஸர் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். அதுல வந்து இப்ப நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஏன்னா அவங்க எல்லோ கல்கட்டாவையும் ஐபிஎல் வின் பண்ண டீமையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, கப்பு ஜெயிச்ச டீமையும் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சென்னையும் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். அந்த பலத்தை அவங்க பயன்படுத்தி இந்த ஜிடியை வின் பண்ணி அவங்க வந்து பிளே ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் நெருங்குவாங்களா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்மளோட சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. அப்போ தான் நம்ம சேனல் வந்து நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.